கேட்குறாரு வேறு. முறுக்குது ஒரு மாதிரி முறுக்கும். இன்னைக்கு என்னமோ முறுக்குது. சாம்பாரை குடிச்சோன்னே முருங்கைக்காய் எதனை விட்டு முறுக்குது. இப்படி நல்லா இருக்கிற, அழகா இருக்கிற. அங்கே தொடாத 63 ரூபாய் 75 பைசா. இந்த பானை போன்ற இடுப்பு, சிம்மரன் மாதிரி இருக்கு இந்த இடுப்பு. இந்த பானை போன்ற இடுப்புக்கு 63 ரூபாய் 75 பைசா. 63 ரூபாய் 75 பைசா. அந்த மான்வெளி போன்ற கண்கள் 88 ரூபாய். அந்த குடமுளகு போன்ற 65 ரூபாய். அந்த வாய்க்கு 37 ரூபாய். ரேட் எல்லாம் எல்லாம் அதிகமா இருக்கனே. இதெல்லாம் வேணாம். எவ்வளவுக்கெல்லாம் நம்மளெல்லாம் காசு இல்லை. இன்னைக்கு நாதம் பூஜை தான் இருந்தாலும் பரவாயில்ல. இருக்குன்னு பம்படியா பேசியிருக்கோம்னா எதுக்கு? எதுக்கு? அதுக்கு இருந்தாலும் 2 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கா? மசிறு இருக்குவா? பிச்சைக்காரத்தனமாலாம் கேட்காதடா. சரி, இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். குருக்குலையாவட்டிக்கு வந்திருக்கிறோம். உனக்கு எனக்கு போட்டி. சபாஸ், நல்லா கைதடுங்க பாப்போம். எப்படி மேட்ரை சொன்னா அதுக்கப்புறம் தட்டுவாங்க. இந்த ஊர்ல உனக்கு எனக்கு போட்டி, பாட்டு போட்டி. பாத்துருவோமா? எப்படி இந்த ஊர்ல போட்டி நீ எனக்கு ஜெயிக்க முடியுமா? அப்படி வரியா நீனு? எப்படிப்பட்ட ஊருக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? இந்த ஊரு பாத்தீங்கன்னா வள்ளி திருமணம், மகமாயி, பாண்டிமணி நாடகத்துக்கு ஃபேமஸ் ஆன ஊரு. நான் வள்ளி திருமணம் வந்து அகன உட்காந்து பாத்துட்டு போனேன். அப்ப வந்து நம்மால வந்து அவனை உட்காந்து பார்த்துட்டு போனேன். அப்படிப்பட்ட ஊரை இன்னைக்கு கச்சேரி வச்சிருக்கிறாங்கன்னா எதுக்கு? அதுக்கு நல்ல பேர் வாங்கணும், நல்லா இருக்கணும் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல உனக்கு எனக்கும் போட்டி, பாட்டு போட்டி. இந்த ஊர்ல என்ன போட்டி போட்டு ஜெயிச்சிருவியா? அப்படி வரையா? நீ போட்டி போட்டு பாத்துறோமா? நல்லா கேட்டுக்குங்க. போட்டியில நான் ஜெயிக்க நினைக்கிறவங்க மட்டும் மாப்பிள்ள நல்லா கேட்டுக்குங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. போட்டியில நான் ஜெயிக்க நினைக்கிறவங்க மட்டும் நல்லா ஜோரா கைதிடுங்க வைப்போம். நல்லா கைதிடுங்க வைப்போம். அப்படி அடி நக்குமா, நம்ம சைடு கட்டியா அங்கிட்டு கை தட்டுற? நீ தட்ட சொல்லு பாப்பா. இப்ப பாத்துக்க, எங்க குடுமையை அறுத்து போடுறேன். நான் ஜெயிக்கிறேன், எல்லாரும் கை தட்டுங்க பாப்பா. அப்படி தட்டியா சட்டை ஈக்குவலா தான் வந்திருக்கு. என் மாப்பிள்ள கை தட்டல பத்தியா? ஈக்குவலா போட்டியோட முடிவுல பாத்துக்கோ. ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இந்த ஊர்ல போட்டி போட்டு நான் ஜெயிச்சு நீ ஜெயிச்சு நீ தோத்துட்டேன்னு வை. தோத்துட்டேனா ஏன் நினைச்சாவே பயங்கரமா இருக்கு, பயமா இருக்கு. என்ன பயம்? இருட்டா இருக்கு. வேற என்னங்க இருட்ட? நீ தோத்துருவ. எங்க போட்டியே போடல, அப்புறம் எப்படிங்க நான் தோப்பேன்? தோத்துருவா. பயம், நினைச்சாவே பயமா இருக்கு. போட்டி வேணாம். ஏன்டா அங்க சொல்ற? என்ன பண்றது? போட்டியில ஜெயிக்க போறது நான் வேணாம் மச்சான், வேணாம். நீ தோத்துருவே. அப்புறம் என்ன எல்லாம் பயமுறுத்துறாங்களே? என்ன அப்படி? என்ன அப்படியே அது அங்கதான் இருக்கு. என்ன அப்படி? என்ன பயம்? போட்டியில நான் ஜெயிச்சு நீ ஜெயிச்சு நீ தோத்துட்டேனா இந்த ஊருக்குள்ள நீ அமனக்கட்டையா ஓடணும். சொன்னடா, நான் சொன்னேனே கேட்டியா? ஒரு வாங்கல. நீ ஜெயிச்சு நான் ஜெயிச்சு நான் தோத்துட்டேனா அப்போ நீ அமனக்கட்டையா ஓடணும். அப்பவும் சொன்னேனே கேட்டியாடா? அதான்டா கோளாறு பிடிச்ச வடாவ. இல்ல இருக்கட்ടെ. இப்ப வேற மாதிரி வச்சுக்கோ. போட்டிக்கு வேற மாதிரி ஏதாவது வச்சுக்குவோம். இது அலுமினி ஆட்டமா இருக்கு. போட்டி போயிடுவான். நீ பாடு, நான் எதிர்பார்த்து பாடு. நல்லா கேட்டுங்க. போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு கை தட்டு. போயிடலாமாக்கா? போயிடலாமா? ஜெயிக்கிறவங்களுக்கு எங்கே போயிடாதீங்க. 12 மணிக்கு கச்சேரி முடிக்கிறோம். அது வரைக்கும் எங்கே போயிடாதீங்க. போயிடுவோமா? என்ன பஸ் யார் போறது? நீ பாடு, நான் எதிர்பார்த்து. ஜெயிக்கிறவங்க கை தட்டியா? ஜெயிச்சாதான் கை தட்டணும். இல்லனா டவுசரை கழட்டி போடுவேன். கையை நீட்னால கை தட்டுவாங்க. என்ன பிரச்சனை இல்ல. போய் நான் தானே ஃபர்ஸ்ட். நான் ஒரே ஒரு பாட்டு பாரு, உன்னை அவுட் ஆக்கிற மாதிரி இருப்பேன். கதவை சாத்தடி உனக்கு விளக்கமா அத்தடி. கை தட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஜெயிச்சாச்சு. சும்மா கை தட்டுங்கடா, பரவாயில்ல. மனசு மயங்கும், மசிர புடுங்கு. 2ஆம் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அது பஞ்சு முட்டையும் பழைய துணின்னு உனக்கு தெரியுமா? இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சயம்மானே. கட்டுக்குள்ள கட்டி பிடிக்கலாம், செத்துருவேன். இல்ல இவ்வளவு பாட்டு பாடுறேன்னு நீ பெரிய பீத்திக்காத. இவ்வளவு பாட்டு பாடிட்டோம்னு ஜெயிக்கிறேன் பீத்திக்காத. இப்ப பாட போற பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டை நான் பாடியா இருக்கும் போது என் மச்சான் எல்லாம் வந்து மாப்பிள்ளையெல்லாம் ஐயோ அம்மா அப்படின்னு கையை தட்டிக்கிட்டு ஆண்டா குடுகுடுப்பக்கார மாதிரி பேசுறேன். பாடுறா பாரு. இந்த பாட்டை மட்டும் நீ பாடிருப்பாப்பா. கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல, தேடி உசுர முட்டுதேதன ஒன்னால. நல்லா ஜோரா கை தட்டுங்க பாப்பா. மலை கோயில் விளக்காக ஒளியா வந்தவளே. நல்லா கிளாப்ஸ், நல்லா கை தட்டுங்க. மனசோடு தடவோட்டு எனையே கண்டவளே, கண்ண மூடி கண்டவளே, பல செல்வம் தாண்டி வந்த உறவே.
பல சென்மம் தாண்டி வந்த ஊரு. நல்லா கைது நம்ம ஜெயிச்சிடும் மச்சான், கைதறியா ஜெயிச்சிடும். நீ தோத்துட்ட. போக்க வரல. அப்புறம் இருப்ப என்ன உனக்கு என்ன அங்கடி நம்ம யோசிச்சுக்கிறீ என்ன? அவனுக்கு சீன் காட்டிக்கிறேன். இதெல்லாம் இந்த வேலை ஆகக்கூடாது. பெரிய மனுஷன் அவரு. பாடுவா பாடுவா பாடு பாப்பா பாடு பாப்பா. கோடி அருவி கொட்டுதே அடங்கொம்மால. அம்மா அம்மா ஐயோ எங்க அம்மா பாவம். ஐயா எங்க அம்மா அம்மா எங்க அம்மா பா எங்க அம்மா நீ திட்டுற எங்க அம்மா. அவன் வாய போடுற பண்ணி சூத்து மாதிரி முகரையில பாரு. எப்படி அந்த வாயை படைச்சாங்க கிழிஞ்ச மணிப்புரட்சி மாதிரி. சரி விடு.